அதான் கஷ்ட காலங்களில் தொழுகையில் குனூத்து ஓதுகிறோம், அப்பொழுது 2 கைகளையும் உயர்த்தி குனூத்து ஓதுகிறோம். ஆனால் வித்திரு தொழுகையில் குனூத்து ஓதும்போது கையை உயர்த்தி துவா செய்வது இல்லை, பழக்கத்தில் இல்லை. ஏன் இந்த முரண்பாடுன்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் வித்திரு தொழும்போது குனூத்து ஓதியதாக எந்த ஹதீஸும் இல்லை. ஆகவே சலஃபி ஜமாத்தினர் குனூத்து ஓதுவதில்லை. நாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸை பின்பற்றி குனூத்து ஓதுகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது சலஃபுகள்னு சொல்லக்கூடியவங்க வித்திரு குனூத்து ஓதுவது இல்லை, ஹதீஸே இல்லைங்கிறாங்க, நம்ம ஓதுகிறோம், அது சரியான்னு கேட்குறாரு. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், வித்திரில் உள்ள குனூத்தை சலஃபி ஜமாத்து மறுக்கவே முடியாது. ஏன் மறுக்க முடியாது? அவங்க சஹாபி சொன்னாலே ஏற்றுக்கணும்னு சொல்கிறவங்களா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்கன்னு வரக்கூடிய செய்தி இப்படி மறுப்பாங்க அவங்க? அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், ஹசன் பின் அலி, அனஸ் சொல்லலை, ஹசன். நீங்கள் அனஸ்ன்னு கேள்வியில் கேட்டிருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஹசன் தான் சொல்கிறார். எப்படி? அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தின் அக்கூலுஹுன்ன ஃபீ குனூத்தில் வித்ரி, வித்ருடைய குனூத்தில் நான் ஓதுவதற்காக சில சொற்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் அந்த குனூத்து வருகிறது. இந்த ஹதீஸ் கோளாறான ஹதீஸ் என்று சில பேர் என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அது எந்த கோளாறும் கிடையாது. அவங்க அர்த்தமற்ற ஒரு விமர்சனங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது வலுவான கோளாறான ஹதீஸும் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன இந்த ஹதீஸ் அதாவது அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் ஹசன் பின் அலி அறிவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து அபுல் ஹவுராங்கிறவர் அறிவிக்கிறாரு. அவங்கள்ட்ட இருந்து புரைது பின் அபி மரியம் அறிவிக்கிறாரு. அவரை பற்றி தான் சில குறைகள் சொல்லுவாங்க, நிற்காத குறைகள். அவரிடமிருந்து யூனுஸ் பின் அபி இஸ்ஹாக் அறிவிக்கிறாரு. அவரிடமிருந்து வக்கீ அறிவிக்கிறாரு. அவரிடமிருந்து அஹ்மது இமாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஆட்கள் எல்லாருமே நல்ல ஆட்கள். இவர்களை பற்றி எந்த விமர்சனம் சொன்னாலும் நம்ம அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இந்த அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது, அவர்கள் வழி அறிவித்திருக்கும் பொழுது, இந்த சலஃபுங்கிறவங்க என்ன செய்யணும்? சஹாபி சொல்லதே மார்க்கங்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு இவ்வளோ ஆதாரம் இருக்கும்போது என்ன செய்யல, குனூத்து ஓதுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸை சலஃபு அறிஞர்கள்லேயே பெருசாக மதிக்கப்படக்கூடிய அறிஞர் அல்பானி தான் அவங்க மதிப்பாங்க. அவர் சஹீங்கிறார். அல்பானி சஹீன்னு சொன்னால் நம்ம சஹீன்னு சொல்ல மாட்டோம், அவங்களுக்காக எடுத்துக்காட்டுறான். அல்பானி தவறையும் சரின்னு சொல்லுவார், நம் சரியும் தவறுன்னு சொல்லுவார். நம்மளும் அப்படி சொல்லுவோம், ஆய்வு செஞ்சால் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அல்பானி அவர்கள் சஹீன்னு சொன்னால் அவங்க கருத்து பிரகாரம் ஒரு நல்ல ஆய்வாளர், கரெக்டாக ஆய்வு செஞ்சு சொல்லுவார், அவரும் சஹீன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி ஷுஐபுல் அர்னாவுத்துன்னு சொல்லி ஒரு அறிஞர் இருக்கார். அவர் இந்த ஹதீஸ் கலையில் இந்த சலஃபுகளால் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவரும் இந்த ஹதீஸுக்கு என்ன எழுதுகிறாருன்னு கேட்டால், இஸ்னாதுஹு சஹீஹும், இதனுடைய அறிவிப்பாளர் சரியானது, ரிஜாலுஹு குல்லுஹும் சித்தாத்தும், இதனுடைய அத்தனை அறிவிப்பாளர் நம்பகமானவர்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்போ சலஃபு அறிஞர்கள் நீங்கள் மதிக்கக்கூடிய ஆளை இந்த இரு அறிஞர் ஹதீஸில் அவங்க சொல்லாட்டாலும் சரியான ஹதீஸ் தான், நாமளே நிரூபிப்போம். இருந்தாலும் நீங்கள் சலஃபு சொன்னதை ஏற்றுக்கிறீங்க. அதனால் உங்கள் சலஃபு அறிஞர்கள்லையே ஷுஐபு அர்னாவுத் என்பவர் சொல்கிறாரு, எல்லாம் நல்ல ஆளுக்க பொறுப்பு மணிகள் ஏற்றுக்கணுங்கிறாரு. அல்பானி சஹீங்கிறாரு. அப்புறம் இந்த குனூத்து உங்களுக்கு என்ன தடை? அவங்க வித்தரில் குனூத்து ஓதுற இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, இவர் தான் சொல்கிறாரு குனூத்து அவர்கள் ஓதுவது இல்லைன்னு. அப்படி ஓதாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் தவறு. சரியா?